ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது விவேகானந்தர் பாறைக்கு போக போகிற போட் ட்ரிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முன்னாடி இருக்கிற போட் ஹவுஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நிறையா போட்டு நிறையா எல்லாமே இருக்குது, வரிசையாக இருக்குது. நம்ம எப்படி போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம கியூ வழியால் தான் நம்ம வர மாதிரி இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடில் நம்ம காலையில் 7 மணிலேருந்தே கியூ ஓப்பன் ஆகிடுது. ஏன்னா 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க கியூவை. நம்ம அதுலேருந்து போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நம்ம 75 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸோ நம்ம அத்தனை பேருக்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். இதுதான் நம்ம டிக்கெட் கவுண்டர். தனித்தனியாக நமக்கு 2 பேருக்கு தான் நமக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஏன்னா சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு ஆளுக்கு நம்ம சிங்கிளாலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் நம்ம இப்போ 4 பேர் போனோம் அப்படின்னா 2 பேராக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம உள்ளார நம்ம போகிறதுக்கான வழி. எல்லோரும் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இதில் சைடில் ஹோல் வழியால் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்னியாகுமரியோட லொக்கேஷன் அவ்வளோ அழகாக தெரியுது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஹோல் வழியால் நம்ம பார்க்குறது தான் எவ்வளோ போட் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ லைன் ஃபார்ம் பண்ணி நமக்கு வரிசையாக உட்கார வச்சுட்டாங்க. உட்காரத்துக்கு இடம் இருக்குது. இதுலேருந்து நமக்கு பாதி தொலைவு வரை தான் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. இதில் தான் இப்போ தீராக்குட்டியும் தாத்தாவோட விளாண்டுக்கிட்டு இருக்கா. இதில் நமக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணோடனே நம்ம திருப்பி போட் ஹவுஸுக்கு நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்குது, நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம உள்ளார நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ இதில் இருந்து தான் நம்ம உள்ளார நம்ம போட்டு ட்ரிப்புக்கு போகணும். நம்ம இப்போ ஏறணும் அப்படின்னா இதுதான் நம்ம போக போகிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் போகிறதுக்கு ஒன்று, வரத்துக்கு ஒன்று தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்ம போகிறது ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே நம்ம போகிறோம். நம்ம காலையில் 7:30க்கெலாம் நாங்கள் அங்கே போய் லைனில் நின்றுட்டோம். அதனால் 8 மணிக்கே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வருது. அதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டிங் நம்ம இப்போ பார்க்குறோம். அதிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நியரஸ்ட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே சன்ரைஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நம்ம சன்ரைஸும் நம்ம அதில் போட்டிருக்கோம். அதுலேயே கண்டினியூஷனாக இதில் நம்ம போட்டு ட்ரிப்போம். அதில் சன்ரைஸ் மேலே போயிட்டு சன்னு. இப்போது இதில் நம்ம உள்ளுக்குள்ளே உள்ள போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. நிழலாக தான் இருக்குது. உட்காரத்துக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இங்கேருந்து லொக்கேஷன் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். விவேகானந்தர் மண்டபமும் நேராக திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு பாலம் கட்டுமான பணி தான் அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இது டிசம்பரில் போனது இந்த ட்ரிப்பு. இதில் அந்த பாதியோட வேலையோடு இருந்துச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த போட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக போகுது. இதில் இருந்து நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு போட்டை அடுத்தது ஒவ்வொரு ட்ரிப்பாக நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே கூட்டத்தை ரொம்ப அதிகமான கூட்டம் நம்ம அங்கே வைக்க முடியாது. ஏன்னா ஓரளவு தானே அந்த மண்டபத்தில் ஏற்க முடியும். ரொம்ப பெரிய அளவிலான மண்டபமும் இல்லது. ஓரளவு கொஞ்சம் பேசஞ்சர் தான் நம்ம அங்கே அலோவ் பண்ணுறாங்க. இதுலேயுமே இந்த போட்டுக்குள்ளேயும் இவ்வளோ பேசஞ்சர் தான் ஏறணும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்றுறதில்ல. அதுக்கு நமக்கு சேஃப்டி கார்டெலாம் கொடுத்துட்றாங்க. நம்ம இறங்கும் போது அது அந்த சேஃப்டி ஜாக்கெட்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்குது. இதுதான் ஃபுல் வியூ. நீங்கள் பார்க்குறது எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்துட்டோம். அங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம இப்போ மூவ் ஆகிட்டோம். இப்போ இவ்வளோ நியரஸ்ட்டாக நம்மளால் திருவள்ளுவர் சிலையையும் அந்த பிரிட்ஜையும் நம்ம பார்க்க முடியுது. விவேகானந்தர் மண்டபம் அதற்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நமக்கு இப்போதைக்கு தெரிகிறது திருவள்ளுவர் சிலை தான் நமக்கு தெரியுது இவ்வளோ நியரஸ்ட்டில். கடல் அலையோடு நின்று அந்த அலையோடு ரசிக்கிறது இங்கே அதிகமான ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் தான் நம்ம அந்த போட்டில் ட்ரிப்லேயே பார்த்திங்கனாலே தெரியும். நிறைய பேர் ஃபாரினர்ஸ் தான் அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காகவே வராங்க. நம்ம இப்போது விவேகானந்தர் பாறையை ரீச் ஆயாச்சு. திருவள்ளுவர் சிலைக்கு நமக்கு அலௌடு இல்லை அப்போது நாங்கள் போனப்போ. இப்போ நம்ம விவேகானந்தர் பாறையை மட்டும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நம்ம விவேகானந்தர் பாறையில் இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம உள்ளார போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம 30 ரூபா பே பண்ணணும். 30 ரூபா நம்ம கட்டினா தான் நம்மளால் போய் நம்ம சுற்றி பார்க்க முடியும். இதோட நெக்ஸ்ட்டு விலாகில் நாங்கள் விவேகானந்தர் பாறை உள்ளார என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்க்கணும், அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தனியாக காலணிகள் பாதுகாக்கும் இடம்னு தனியாகவே வச்சுருக்காங்க. அதுக்கு நமக்கு டோக்கன் கிடையாது. நம்ம அதை கொடுத்துட்டோம்னாலே போதும். ஆல்ரெடி நம்ம 30 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை மட்டும் நம்ம கட்டிட்டு நம்ம மேலே போய் பார்க்க வேண்டியது தான். இது ஃபுல்லாகவே கியூ இதுக்கும் நமக்கு தனியாக கியூ கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம லைனில் நின்று நம்ம வாங்க வேண்டியதான். வாங்கிட்டு கொஞ்சம் மீடியமான இப்போ நம்ம இறக்கி விட்டவங்க தான் அங்கே நிற்பாங்க. அதனால் கடகடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இப்போது மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த கொடி மாதிரி தெரியுதுல, அந்த விவேகானந்தர் பாறைக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பாறையில் தான் நிற்கிறோம். அதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு இதில் இங்கே புல் வளர்த்து வச்சுருக்காங்க. பாறையிலேயே புல் வளர்ந்துருக்கிறது தான் அதிசயமாக இருக்குது. சைடில் ஒரு குட்டி குளத்தில் பூக்கள், அப்புறம் புல், மீன் எல்லாமே இருக்குது. அந்த இதில் குட்டி குட்டி மீன்கள்லாம் அதில் இருக்குது. அதையும் பார்க்க அழகாக இருக்குது. இதில் பாறையில்
படியில் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு குப்பை எல்லாமே கிடையவே கிடையாது. ஒரு சூப்பரான இருக்குது. இதில் தான் தீராக்குட்டி வந்து நடந்து போயிட்டுருக்கா. இதோட பேலன்ஸ் விலாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதோட ஃபுல் வந்து செங்கோட்டை மாதிரி அவ்வளோ ஒரு அழகான விவேகானந்தர் மண்டபத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வழியால் நம்ம ஏறி போகணும். இதுக்கு தியான மண்டபம்னு நமக்கு தனியாக வச்சுருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோவை நெக்ஸ்ட் விலாகில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.